தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனான்ஸில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இந்த வாரத்தில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா பைனான்ஸில் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், பைனான்ஸ் கனெக்ட் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சேஃபாலோட பார்ட்னர் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஃபால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் வாலெட். ஸோ ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப செக்யூர்டான ஒரு வேலெட் அப்படின்னு சொல்லலாம் சேஃபால் பொறுத்த வரைக்கும். ஸோ சேஃபால் பொறுத்த வரைக்கும் தனியாக நம்ம வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றியான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பைனான்ஸில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ மொத்தமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் வேலெட்டில் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் சேஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சேஃபாலில் பார்த்திங்கன்னா பைனான்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காயின்ஸுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் ERC20 அதே போல் பார்த்திங்கன்னா மேட்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி என்னென்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டோக்கன்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே சப்போர்ட்டபிள் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவைஸில் ஒரே ஒரு கேமரா வித் QRோட வரும், அவ்வளோதான். ஸோ அந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா QRை ஸ்கேன் பண்ணுறது, அதே போல் டிவைஸில் ஷோ ஆகக்கூடிய QRை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் ஸ்கேன் பண்ணுறது, இந்த 2 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ பைனான்ஸ் கனெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அதில் அந்த பேமெண்ட் சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபாவில் பார்ட்னர் ஆக்கியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேஃபால் வேலெட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சேஃபாலை நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேலெட்டாக வாங்குறதை விட 2 வேலெட் 3 வேலெட் இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸையும் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா USDT பேஸில் இருக்கக்கூடிய அந்த BUSDT பேர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா மேக்கர் அண்டு டேக்கர் ஃபீ பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியான ஃபீ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கர் ஃபீ. மேக்கர் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் மார்க்கெட்லேயே ஃபியூச்சர் மார்க்கெட்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு ஆர்டரை மேக் பண்ணுறதை மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா டேக்கர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் நீங்கள் ரெகுலர் இல்லை VIP 1 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா 0.012% பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே போல் டேக்கராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் எக்ஸிஸ்டிங் ஆர்டரை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 0.03 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் VIP லெவல் 2லேருந்து லெவல் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா மேக்கர் ஃபீ கிடையாது. இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு 0.01% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவார்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை மைனஸ்னு நோட்டிஃபை பண்ணுறாங்க. அதே சமயம் நீங்கள் டேக்கராக இருந்தீங்க அப்படின்னா 0.023% பார்த்தீங்கன்னா டேக்கர் ஃபீயாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த 2 மாதங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா BUSDT பேரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கம்மியான ஃபீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் முடிக்கலாம். ஸோ மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸ் லோன். ஸோ பைனான்ஸ் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஏர்னிங் செக்ஷனில் தான் இவங்க ஒரு இதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பைனான்ஸ் லோனில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம அங்கே கிரிப்டோஸை வச்சு அங்கேருந்து நம்ம லோன் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் அதில் சிஸ்டமில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour அப்கிரேட். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அது அப்கிரேட் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செப்டம்பர் 2 தான் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கரன்சிஸ் கொண்டு வர போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாரோயிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ரீபேயிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய LTV வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இந்த அப்கிரேடில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷனாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக ஒரு 3வது அப்டேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மிக முக்கியமான 4வது அப்டேட்டாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பேரில் பார்த்தீங்கன்னா
10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் ட்ரேடில் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஃபியூச்சர் ட்ரேடில் பண்ணுறீங்க, இல்லை ஏபி வழியாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சரி, எந்த ட்ரேடில் நீங்கள் பண்ணாலும் சரி, அந்த ட்ரிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐசிஎக்ஸோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.001 வந்து மினிமம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.001 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் டேஷுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 0.1 இருந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். பட் இப்போ வந்து 0.01 வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் கேஎஸ்எம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இருந்துச்சு, இப்போ வந்து 0.01 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கேஎஸ்எம்மோட காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $50 இருக்குது அப்படின்னா, நீங்கள் மினிமம் டிக் சைஸ் வந்து ஏற்கனவே $5 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து 50 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து நீங்கள் ஆர்டரை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் கரன்சி ஃபுல் வேல்யூக்குமே வந்து நீங்கள் ஆர்டரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான இது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வழியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது 5வது அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸில் வந்து ஏற்கனவே வந்து 2 ப்ரோமோஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் அகாடமி சம்மர் செமஸ்டர், அதே போல் ஃபியூச்சர் கிரிட் ட்ரேடிங் காம்படிஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து முடிவு பெற்றது அப்படிங்கிறத வந்து பைனான்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதே சமயம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் எண்டு இல்லை மிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்து அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக அதுக்கான அப்டேட் வரும்போது அதை பற்றியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவிஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ட்ரேடிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் மார்ஜினையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஐசோலேட்டட் மார்ஜினையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ பைனான்ஸில் வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டாப் 6 நியூஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மேபி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ அது மூலமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பட் கேஒய்சிங்கிறது வந்து மஸ்ட்டு. அதே போல் வந்து இந்தியன் ருபீஸை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கான அந்த பியூஎஸ்டிடி யூஎஸ்டிடி நீங்கள் எதுனாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்கு வந்து பைனான்ஸ் P2P வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது பற்றியான வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ.